வணக்கம். இன்றைக்கி குக்கிஸ்டல் சேனலில் சுத்தமான கலப்படம் இல்லாத சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3/4 கப் விதை மல்லி எடுத்துக்கிறேன். அதை எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். வெறும் கடாயில் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்கு தான் கிராம் கணக்குலேயும் அளவு கொடுத்துருக்கேன், கப்பு கணக்குலேயும் கொடுத்துருக்கேன். இப்போ துவரம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுவும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கை விடாமல் வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பொன்னிறம் வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். நல்லா மாறிடுச்சு. இப்போ இதை நான் வேறு தட்டில் மாற்றிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். அதையும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். புழுங்கல் அரிசி, நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற எந்த அரிசினாலும் பரவாயில்ல, 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது மித்ததோட சீக்கிரமே வறுபட்டுருங்க. இங்கே பாருங்கள், கலர் மாறிடுச்சு, நல்லா பொரிஞ்சு வரும். ஜீரகம் 1/4 கப் எடுத்துக்கிறேன். நல்லா சிம்மில் வச்சு எல்லாத்தையுமே கைவிடாமல் வறுத்துக்கோங்க. ஜீரகம் வறுபட்டோடனே நல்ல ஸ்மெல் வரும், கலரும் சேஞ்ச் ஆகிடும், லைட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ இதை எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். மிளகு வறுத்துக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக அங்கங்கே வெடிக்கும், அப்போ எடுத்துடலாம். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமே வறுபட்டுருங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இது நல்லா எடுத்து பார்க்கும்போது நொறுங்குற அளவுக்கு வறுபட்டுருக்கணும். இது இன்னும் சரியாக வறுபடலை, அதனால தான் கிழிக்க முடியுது. இது நல்லா நொறுங்குற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக நொறுங்குது. இப்போ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 200 கிராம் மிளகாய் வத்தல் எடுத்துருக்கேங்க. நான் சாம்பார், இந்த பொடியில் உங்களுக்கு சாம்பார் செஞ்சு காமிக்கேன். நான் வேறு எந்த மிளகாய் பொடியும் எக்ஸ்ட்ரா சேர்க்க மாட்டேன். எனக்கு இந்த காரமே கரெக்டாக இருக்கும். மிளகாய் சாம்பார் பொடி மட்டும் தான் சேர்ப்பேன். சப்போஸ் உங்களுக்கு இவ்வளோ வேண்டான்னு தோணுச்சுன்னா 100 கிராம் மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு உரப்பு வேணும்னா தனியாக சாம்பார் வைக்கும்போது தனி மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெய் தான். நம்ம 2 பெருங்காயத்துண்டு சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு. இந்த மாதிரி 2 பெருங்காயத்துண்டு நல்லா பொரியட்டும். உள்ளெல்லாம் பொரியணும். இப்போ இதையும் எடுத்துக்கலாம். நான் விரலி மஞ்சள் 2 எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட பொடி தான் இருக்குன்னா பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் மஞ்சளாக எடுத்திருக்கேன். அப்படியே மிக்சியில் போட்டோம்னா பிளேடு போயிடும், அதனால் அதை கொஞ்சம் தட்டிக்கிறேன்.
ஓகே, இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைக்கிறது கரெக்டாக இருக்கும். நம்ம முதல்ல மிளகா வத்தல் போட்டு தனியாக அரைச்சிக்கலாம். 200 கிராம்ன்றதுனால ஒரே இதில் என்னால் போட முடியல. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற வத்தலையும் போட்டு அரைச்சிக்கிறேன். அதுவும் அரைச்சதுக்கப்புறம் மித்த எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். சாம்பார் பொடியில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. எங்கேயாவது முழுசாக இருக்கான்னு நல்லா கிண்டி விட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்பூனில் கிண்டுறீங்களோ அது தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிஷினில் அரைச்சோம்னா சலிக்க தேவையில்லை. வீட்டில் ஜாரில் அரைச்சிருக்கிறதுனால சலித்து எடுத்துக்கலாம். நான் சலித்து மீதம் இருக்கிறத திருப்பி சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி திருப்பியும் சலிச்சுக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது 2 மாதம் பக்கத்தில் நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டிலையே செஞ்சுருக்கிறதுனால இதில் எந்த கலப்படமும் இருக்காது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாம்பார் வைக்கும்போது நீங்கள் துவரம் பருப்பு கொஞ்சமாகவே எடுத்தாலே போதும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.